everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் வந்து உச்சக்கட்ட நிலைய எட்டி இருக்குது. அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு 48 hours கெடு விதிச்சிருக்காரு. 48 மணி நேரம். இந்த 48 மணி நேரத்துல நான் சொல்றத செய்யலைன்னா மொத்த ஈரானையும் நான் வந்து இருட்டுக்குள்ள தள்ளிடுவேன். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டினா என்னன்னே தெரியாத அளவுக்கு உங்க நாட்டையே பின்தள்ளி விட்டுருவேன். இருக்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கக்கூடிய பிளான்ட்டா பார்த்து காலி பண்ணிடுவேன். உங்களுக்கு கரண்ட் கூட இருக்காது உங்க நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மிரட்டலை விட்டுருக்காரு. பதிலுக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க, நீ தொட்டு பாரு. நீ எங்களை தொட்டேன்னா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் கிணறு, தண்ணி தொட்டி, எங்க இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து இருக்கிறதுலே ரேரான விஷயம் என்ன? இன்னைக்கு தண்ணி கரெக்டா? ஸோ டீசாலினேஷன் பிளான்ட், கடல் தண்ணியை வந்து நீங்க குடிக்கிற தண்ணியா மாற்றக்கூடிய பிளான்ட், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனி, அமெரிக்கன் ஐடி கம்பெனி அத்தனை வச்சிருக்கீங்களா, அத்தனை ஐடி கம்பெனி, கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க், எல்லாத்தையோட முக்கியமான பேங்க்ஸ், வேர்ல்டோட மிகப்பெரிய பேங்க் அமெரிக்கன் பேங்க்ஸ் அத்தனை இருக்குது. ஸோ ஆயில், வாட்டர், கேஸ், ஐடி, பேங்க்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட எல்லா சொத்தையும் மிடில் ஈஸ்ட்ல அழிச்சு விட்டுருவேன். இந்த ப்ராசஸ்ல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரபு, அப்புறம் வந்து இந்த சவுதி, கத்தார், யுஏஇ இவங்களோட எண்ணெய் கிணறெல்லாம் கூட நான் காலி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஈரான் வந்து கெடு விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 48 hours வந்து இந்த போர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் 24 hours ரொம்ப முக்கியமான எஸ்கலேஷன்ஸ் நடந்திருக்குது. இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் வாங்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேலோட இருக்கிறதுலே ஃபோர்ட்டிஃபைடான, இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கா பாதுகாக்கப்பட்ட இடத்துல ஈரான் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது லாஸ்ட் 24 hours? அடுத்த 48 hours என்ன நடக்கக்கூடும்? த மோஸ்ட் டென்ஸ் 3 days வந்து அடுத்து ஆரம்பிக்குது. என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் ஒண்ணுக்கு ஒன்று எப்படி கனெக்டடா இருக்குது, இந்த கனெக்டடா இருக்கிற விஷயங்கள் நம்மளை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிற எல்லா விஷயத்தையும் நான் முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா, வெல் எக்ஸ்பிளைன்டா நான் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்க்க முடியும். நான் போஸ்ட் பண்ணிடுவேன். பட் உங்ககிட்ட யூடியூப் வந்து காமிக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வீடியோல பெருசா ஃபோட்டோஸ், வீடியோஸ் எதுவும் இருக்க போறது கிடையாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்ல ஒரு பையனுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு வந்து மேரேஜ். ஸோ அவங்களுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதுக்கு எல்லாரும் போயிருக்காங்க. நான் யாரையும் இன்னைக்கு ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ரூக்கி லெவல் எம்ஜி வீடியோ வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நானே பண்ணப்போ எப்படி இருந்துச்சோ அதே மூடுக்கு போயிடும். எனிவே, முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 24 hours என்ன நடந்திருக்குது, இது இப்போ நெக்ஸ்ட் 48 hoursக்கு எப்படி இன்னும் கெடு விதிச்சிருக்காங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 24 hours, நேற்றுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தா தான் இன்னும் 2 நாள் ஏன் முக்கியம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எஸ்டர்டே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் 60 ட்ரோன் வந்து சவுதி மேல நேத்திக்கு ஒரே நாள் தாக்குதல் நடந்திருக்குது. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது துபாய், அபுதாபி, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் இருக்குல்ல, இது மேல 1700 ட்ரோன்ஸும் 342 மிசைல்ஸ் தாக்குதல்களும் நடந்திருக்குது. இதுல இருக்கிறதுலே உச்சகட்டமா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஈரானோட நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யுரேனியம், அது அவங்களோட அணுசக்தியை வந்து இருக்கிறதுலே பீக்கா வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய இடம் இதுதான். இதை நட்டான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்த வந்து ஈரான் வந்து மலைக்கடியில் வச்சிருக்காங்க. மலைக்கடியில் குடஞ்சி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவனுமே அதை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு ஈரானோட இந்த நியூக்ளியர் ரிசர்ச் வந்து 84% இருக்குன்னு சில ரிப்போர்ட் சொல்லுது. தேவை வந்து 90%. 90% அவங்க அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா, என்ரிச்மெண்ட் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து அணுசக்தியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரும் ஈரானை தொட மாட்டாங்க. ஸோ 6% தான் அவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கிறதுக்கும் அவங்க போய் ரீச் பண்ண வேண்டிய இடத்துக்கும் இருக்குது. ட்ரம்ப் முதல்ல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை அதை ரீச் பண்ண விடக்கூடாது. பண்ணிட்டாங்கன்னா அவங்க நார்த் கொரியா மாதிரி ஆயிடுவாங்க. அமெரிக்கா தொடவே முடியாது. மீம்ஸ் போட்டு வேணா சிரிச்சுக்கலாமே தவிர அவங்களை தொடவே முடியாது. அசைக்க முடியாத அணுசக்தி ஆயிடுவாங்க. அதை தொட விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இந்த அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் இஸ் ஜஸ்ட் ஃபியூ இன்ச்சஸ் அவே ஃப்ரம் இட். இந்த நேரத்தில் இந்த போர் இவ்வளோ பெருசா உச்சகட்டமாக போயிட்டு இருக்கிறப்போ, மறுபடியும் நேத்திக்கு வந்து நட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில், அந்த மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த ஆழமான இடத்துல அவங்க யாருமே தொடக்கூடாதுன்னு நினைச்சா அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் வந்து மிகப்பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை வந்து அமெரிக்கா போட்டிருக்கு. இந்த பங்கர் பஸ்டருங்கிறது வந்து அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடியதுலே மிகப்பெரிய குண்டுகள். இது வந்து மலையை தொலைஞ்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள போய் குண்டு போடுற மாதிரி இருக்கக்கூடிய சக்தி கொண்ட குண்டுகள். அதை வந்து கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. ஆனா ஈரானோட இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து கை வைக்கப்படவில்லை. மலை வந்து தாங்கிருச்சு. ஆனால் அதை தொட்டது வந்து ஈரானை மேக்ஸிமம் ட்ரிகர் பண்ணிட்டு, ஈரான் பதிலுக்கு இஸ்ரேலோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலில் ஷிமோன் பெரஸ் நெஜவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் வந்து
டிமோனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து சவுத் இஸ்ரேல்ல இருக்குது. இந்த டிமோனா அண்ட் அராட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 இடம் வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. நெய்வேலி மாதிரி வச்சுக்கோங்க சரியா? இந்த இடத்துல தான் இஸ்ரேல் வந்து அவங்களோட மேக்ஸிமம் ரிசர்ச்ச பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள ஈரான் வந்து மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஸ்ரேல் சாதாரணமே அவங்களோட இடத்த வந்து நாங்க ஒரு அயர்ன் டோம் போட்டு வச்சிருக்கோம். எங்கள யாருமே தொட முடியாது, தகர்க்க முடியாதுன்னு 1000 விஷயம் பேசுவாங்க. பட் இந்த அயர்ன் டோம மீறி இந்த இடத்துல வந்து குண்டுகள வந்து ஈரான் நேத்திக்கு போட்டிருக்குது. இதுல மிகப்பெரிய தாக்குதல். அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய பில்டிங்ஸ்லாம் உடைஞ்சிருச்சுங்கிறாங்க. நெறைய பேர் வந்து நூற்றுக்கணக்கான பேர் காயப்பட்டிருக்காங்க. நெறைய பேர் இறந்திருப்பாங்க. இஸ்ரேல் சொல்லாதே தவிர நெறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஈரான் வந்து அவங்க பார்லிமெண்ட்ல சொல்றாங்க, இவ்ளோ நாள் இஸ்ரேல் வந்து அயர்ன் டோம் அவங்கள யாரும் தொட முடியாதுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்ம போட்ட குண்டுகள்ல அவங்கள வந்து அந்த எல்லா டிஃபென்ஸையும் தாண்டி தொலைச்சுக்கிட்டு இஸ்ரேல்ல போய் குண்டு விழுகுது. இந்த போர் வந்து ஈரான் மட்டும் அடி வாங்குற போர் கிடையாது. ஈரான் பதிலுக்கு அடிக்கக்கூடிய ஒரு போர் அப்படிங்கிறத வந்து அவங்களோட பார்லிமெண்ட்லயே அவங்க டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே நடந்துட்டு இருக்கப்போ, அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதுல்ல, நியூக்ளியர வந்து எப்படியாவது அழிச்சிடணும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க, இஸ்ரேல் நினைக்கிறாங்க. ஈரான் விடாம பதிலுக்கு ஈரான போட்டு அடிக்கிறாங்க. நடுவுல சவுதி வந்து கண்டமானிக்கு அடி வாங்கிட்டு இருக்குது. UAE அடி வாங்கிட்டு இருக்குது. ஈரான் வந்து விடுற மாதிரி இல்ல. இந்த உச்சகட்ட நிலைமை இருக்கிறப்போ தான் ட்ரம்ப் ஒரு அனௌன்ஸ்மென்ட் மேக் பண்றாரு. ஈரான் உனக்கு 48 மணி நேரம் டைம். இந்த 48 ஹார்ஸ்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இந்த ஒரு சின்ன வாய்க்கால் வழியா தான், அது வாய்க்கால்னா கடல் தான், பெரிய அது பேருக்கு சொல்றேன். இந்த மிகப்பெரிய கடல்ல பார்க்குறப்ப அது ஒரு வாய்க்கால் மாதிரி தான் இருக்கும். 33 கிலோமீட்டர்ஸ். இந்த இடத்து வழியா இன்டர்நேஷனல் ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் போக வேண்டியது இருக்குது. உன்னால 45% வேர்ல்டு லெவல்ல ஆயில் விலை ஏறிடுச்சு. உலகத்துல இருக்கிற எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் இந்தியா. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். இப்படி இருக்கிறப்போ நீ ஒழுங்கா அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ விட்டுரு. கண்ட்ரோல நீ லூஸ் பண்ணு. எல்லாரையும் போக விடு. இல்லனா 2 நாள்ல ஈரான வந்து இருட்டுக்குள்ள தள்ளிடுவேன். மொத்த ஈரானையும் இருண்டு போக வச்சிருவேன். உன்னோட எல்லா கேஸ் பவர்டு பிளான்ட்ஸும் பவர் பிளான்ட், உன்னோட சோலார் பிளான்ட், உன்னோட விண்ட் எனர்ஜி எங்கெங்க நீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றியோ அத்தனையும் காலி பண்ணிடுவேன். எலக்ட்ரிசிட்டி இல்லாம ஒரு நாடு என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது திடீர்னு 5000 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ அந்த மாதிரி உன் மொத்த இடத்தையும் காலி பண்ணிடுவேன். சாரி 5000 500 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி ஆயிடும். ஸோ அதை வந்து காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. பதிலுக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க, அப்படியா நீ தொட்டுப்பார். நீ எண்ணெய தொட்டேன்னா உன்னோட இடம் இங்க நிறைய இருக்குல்ல. இந்த துபாயில, அபுதாபில, கத்தார்ல, பஹ்ரைன்ல நீ எல்லா இடத்துலயும் தான் வச்சிருக்கே. சவுதியில அமெரிக்காவோட ஆயில் கிணறு. இங்க இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆயில் கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் டை அப்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆயில் கிணறு எல்லாமே ஒரு விதத்துல அமெரிக்கனா ஈரான் பாக்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிஸ், கேஸ் கம்பெனிஸ், அதாவது இதுதான் அங்க இருக்கிறவங்களோட வாழ்வாதாரமே. மிடில் ஈஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு செல்வ செழிப்பான இடமா இருக்குன்னா அதுக்கு வாழ்வாதாரமே இந்த சோர்ஸ் தான். அத அடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. கூடவே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது போக அங்க வாழ வேண்டிய மக்களுக்கு தேவையான விஷயம் என்ன? பணக்காரனோ ஏழையோ குடிக்கிறதுக்கு தண்ணி. அந்த தண்ணி அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ வாட்டர், ஆயில், கேஸ். நம்ம ஊர்ல கேஸ் வர்றதுல பிரச்சனைங்கிறோம்ல கத்தார்ல இருந்து. அந்த கேஸ் இதெல்லாம் நான் அடிச்சு தகர்த்திருவேன். அதுமோட நிறுத்த மாட்டேன். ஐடி, உன்னோட ஐடி கம்பெனி அங்க எத்தனை இருக்குது? அமேசான், Facebook அது எல்லா ஐடி கம்பெனியும் அடிப்பேன். பேங்க் ஏகப்பட்ட அமெரிக்கன் பேங்க்ஸ் இருக்குது. அத்தனை பேங்க்கையும் அடிப்பேன். பேங்க் ஆஃப் அமெரிக்கால ஆரம்பிச்சு எவ்வளவோ பேங்க் வச்சிருக்கு. அத்தனை பேங்க்கையும் அடிப்பேன். இது எல்லாத்துக்கும் நீ ஓகேனா என்னோட நாட்டை வந்து நீ இருட்டுக்குள்ள தள்ளுடா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் பதிலுக்கு சொல்றாங்க. ஸோ இப்போ லிட்டரலா என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறப்போ அமெரிக்கா கொடுத்த பில்டப்லையும் வெஸ்டர்ன் மீடியா கொடுத்த பில்டப்லையும் உண்மையிலே நானுமே கூட நினச்சிட்டேன், ஓகே ஈரானை வந்து அமெரிக்கா அடிச்சிட்டா ஈரானால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. பட் லிட்டரலாக கண்ணு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம்னால், ஈரான் பதிலுக்கு அடிக்கிறத எந்த கண்ட்ரினாலையுமே இப்போதைக்கு தாண்டி போக முடியல. எல்லாரையுமே காயப்படுத்து. நடுவில் இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரிஸ் யார் யார் யூஎஸ் பேஸ்க்கு இடம் கொடுத்தாங்களோ அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. இஸ்ரேல் யார் இந்த போருக்கே முக்கியமான காரணமோ தூண்டி விட்டாங்களோ அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அவங்களோட மோஸ்ட் செக்யூர் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியவே வந்து அடிக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா வந்து என்னென்ன தூரத்துலேருந்து அடித்தாலும் அவங்கள அவ்வளோ தூரம் 4000 கிலோமீட்டர் போய் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்மி பேஸை போட்டு வந்து டிஜிஓ ஐலாண்டில் போட்டு அடிக்கிறாங்க. நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த அளவுக்கு ஈரான் பதிலுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. லிட்டரலாக ஏதோ வந்து சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த துராந்தர் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, இந்த இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் அவங்களுக்குள்ள எப்படிலாம் ஸ்பை நெட்வொர்க்லேருந்து சண்டையெல்லாம் நடக்குதுன்னா யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது போல. எந்த ஒரு கண்ட்ரியுமே இவ்வளோ தானே அப்படின்னு நினைக்கவே முடியாது. ஈரான் வந்து பதிலுக்கு பயங்கரமான அடியை கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேனே, இந்த மொத்த இடமே வந்து பெர்ஷியன் கல்ஃபில் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஈரானுக்கும் சவுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கடல் பகுதியில் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது. அங்கே தான் எல்லா பிரச்சனையுமே நடந்துட்டு இருக்குது. ஸோ சவுதி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்னொரு கரை, அவங்க நாட்டோட இன்னொரு கரை, இப்போ இந்தியாவுக்கு எப்படி வந்து பே ஆஃப் பெங்காலும் இருக்குது, அரேபியன் சீயும் இருக்குது. ஸோ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த இடத்த தான் அடிக்க முடியும். அரேபியன் சீயை தான் அடிக்க முடியும். கரெக்டாக மோஸ்ட்டாக தான் லாஜிக். பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை இந்தியா கூட சண்டை வந்துச்சுன்னா அவங்க வந்து மும்பை, கொச்சி, கேரளா வரைக்கும் கூட வரலாம். ஆனால் இந்த சைடு கடலுக்கு தானே வருவாங்க. ஆனால் இப்போ சென்னையை வந்து தாக்குனாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சென்னை போர்ட்டை வந்து தாக்குனாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்போ ஈரான் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து சவுதியோட அதர் எண்டில் ரெட் சி, இந்த சைடு பெர்ஷியன் கல்ஃப், அவங்க நாட்டோட இன்னொரு சைடு வந்து
ரெட் சி இருக்குது. அந்த ரெட் சி வழியா வந்து சவுதி வந்து ஆயில உலகத்துக்கு குடுக்கலான்னு பார்த்தா, அந்த போர்ட்ட அடிச்சிருக்காங்க. ஸோ லிட்டரலா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இஸ் நாட் கோயிங் டூ பேக் டவுன். ஈரான் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க. இது என் மேல தப்பு இல்ல, உன் மேல தப்பு. நீ வெளிய போ. நீ வெளிய போற வரைக்கும் அடிப்பேன்னு சொல்லிட்டு, அமெரிக்கா, இஸ்ரேல் 2 பேரையும் சொல்றாங்க. இஸ்ரேல உன் நாட்டுக்கு திரும்பி போ. அமெரிக்கா உன் நாட்டுக்கு திரும்பி போ. இந்த மிடில் ஈஸ்ட்லயே நீ இருக்கிற வரைக்கும் நான் உன்ன அடிச்சிட்டே இருப்பேன்டா. அப்படின்னு வந்து ஈரான் வந்து பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுல ஒரு பிரச்சனை என்ன? இருக்கிறதுலே உச்சகட்ட பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் 6% தள்ளி இருக்குது. இந்த பெஸ்ட் எஸ்டிமேட்ஸ் வந்து ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் அந்த பீக் என்ரிச்மெண்ட் அட்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் அமெரிக்கா ஆல்ரெடி நூற்றுக்கணக்கான அணு ஆயுதங்களை ஆல்ரெடி கையில் வச்சிருக்காங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கனால், இதே மாதிரி அமெரிக்கா இதுக்கு முன்னாடி தான் வேர்ல்டில் யாருமே அதை யூஸ் பண்ணதில்லை. இன்னொரு கண்ட்ரி மேலே எத்தனை பொதுமக்கள் இறந்து போவாங்க, இயற்கைக்கு எவ்வளோ பெரிய சீற்றம் வரும்னு எவனுமே யோசிச்சு எவனுமே இது வரைக்கும் அதை கை வச்சதே கிடையாது. அமெரிக்கா மட்டும் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பான் மேலே. ஏன்னா ஜப்பானை வந்து அவங்களால தோற்கடிக்க முடியல, அவங்க நேராக சண்டை போட முடியல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஈரானுக்கு அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்குது. ட்ரம்ப்பே நிறைய இடத்துல அதை பேசியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி யூஎஸ் வந்து இந்த சண்டையில் அந்த ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்க. அதை எடுத்தாங்கன்னா அது ஈரானுக்கு நடத்தக்கூடிய அநீதி மட்டும் கிடையாது, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நடத்தப்படக்கூடிய அநீதி. அது என்றைக்குமே எம்ஜிஓ, எம்ஜி சேனலோ ஆர் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் எம்ஜி ஸ்குவாட் யாருமோ நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம். அண்ட் ஐம் பிரிட்டி ஷுர் இந்தியாவோட ஸ்டாண்டுமே அதுதான். எப்போவுமே நம்ம போர் அவாய்ட் பண்ணணும்னு தான் நினச்சிருக்கோம். ஹோப்ஃபுல்லி அது மட்டும் நடக்கக்கூடாது. பட் இந்த இடத்துல ஒரு நாடு அவங்களுக்காக நிற்கிறாங்கங்கிறத விசிபிளாக பார்க்க முடியுது. தே ஆர் நாட் புரோக்கன். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு கோட் இருக்கும், ஒரு 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 ஹவுஸோட டேக்லைன் இருக்கும், அன்பென்ட் அன்புரோக்கன். அந்த மாதிரி ஈரான் வந்து இவ்வளோ அடித்தாலும் அவங்க உடையலை, பதிலுக்கு அடிச்சிட்டு இருக்காங்கிறது உண்மையிலே உலகத்தை ஆச்சரியத்துக்குள்ளே தான் தள்ளிட்டு இருக்குது. ஏன்னா ஈரான் கிட்டேருந்து யாருமே இதை எதிர்பார்க்கல. ஈரான் இஸ் டூயிங் சம்திங் none of us imagined. எனிவே, நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிறத நீங்கள் டீட்டெயில்டாக ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், லெட்ஸ் ஹோப் ஃபார் அ பெட்டர் டுமாரோ.